أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தோட நம்ம ஷவ்வாலுடைய பிற 26வது இரவுக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சில தினங்கள் தான் துல்ஹைதாவிட பிற பிறக்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்குது. துல்ஹைதா பிற பிறந்துட்டாலே ஹஜ்ஜுடைய வாசம் எல்லாருக்கும் அடிக்க ஆரம்பிச்சு. இப்போவே ஷவ்வாலுடைய மாதத்திலேயே ஹஜ்ஜுடைய வாசம் தான். ஆனால் துல்ஹைதா வந்துட்டாலே 10 வருஷத்துக்கு முந்தி ஹஜ்ஜுக்கு போனவங்களா இருந்தாலும் சரி, 20 வருஷத்துக்கு பிறகு ஹஜ்ஜுக்கு போனவங்களா இருந்தாலும் சரி, நான் இந்த நாளில் நாங்கள் இதை ரெடி ஆனோம், இப்படி ஹஜ்ஜுக்கு இப்படி கிளம்பணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வராமல் யாருக்குமே இருக்காது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அப்படிப்பட்ட தொடர்புள்ள மாதங்களை நம்ம அடைய இருக்கோம். நம்மளுடைய அமல்களை சீரமைக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு அனைவருக்கும் தந்தருவானாக. ரமலானில் உதித்தது போல நம்ம அமல்களில் ஆர்வத்தை அல்லாஹ் உதிக்க செய்வானாக என்ற துவாவோட அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற தலைப்பு பிரச்சனை இல்லாவிட்டால், அதாவது சோதனை இல்லாவிட்டால் சாதனை இல்லை. சோதனை யாரெல்லாம் விரும்புகிறோம்? ஒருத்தருமே விரும்ப மாட்டோம், அப்படித்தானே? சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஏன் நான் இன்னைக்கு திட்டம் விட்டு எடுத்துலாம் வரல. இப்போ திடீர்னு நடந்து வந்துக்கிட்டு இருக்கையில எனக்கு மைண்டில் அல்லாஹ் தஆலா தந்ததை இப்போ அல்லாஹ் தஆலா பேச வைக்கணும். பேசுனது மட்டும் இல்லாமல் செயல்படுத்தவும் அல்லாஹ் தஆலா அருள் புரியணும். கேட்குற ஒவ்வொருத்தர்களும் உள்ளத்தில் பதிய வச்சு நம்மளுடைய மார்க்கத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்த சாதனை தான் அப்படின்ட்டு எண்ணம் கொண்டு வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிற பேரருள், நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா முதல் பேரருள் என்னண்டா, ஒரு இஸ்லாமியர்களாக நம்மளை பிறக்க வச்சு நம்மளை அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மார்க்கம், அல்லாஹ்வால் அருளப்பட்ட மார்க்கம். உலகம் படைத்து அவன் மட்டும் இருந்தான், எல்லா படைப்புகளையும் படைத்து மனிதரையெல்லாம் படைக்கலை. அல்லாஹ் மட்டும் இருந்தான். அதுக்கு பிறகு மலக்குகள் ஜின்கள் எல்லாம் படைச்சதுக்கு பிறகு தான் மனிதனை படைச்சான் அல்லாஹ். அந்த மனிதரை எல்லாம் படைச்சு வச்சு மனிதரை படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? மார்க்கத்தை படைச்சிட்டான். அந்த மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நம்மளை பிறக்க வச்சிருக்கான். ஏன் நம்மளை பிறக்க வச்சிருக்கான்? நீங்கள் சாதனை புரிவீர்கள் நம்பிக்கையில், இஸ்லாத்தில் இருந்து நீங்கள் சாதனைகளை புரிவீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில் அல்லாஹ் தஆலா நம்மளை படைச்சிருக்கான். நம்ம என்ன நினச்சிடறோம்? சாதனைண்டா ஒரு 5 வீடு கட்டுறது, ஒரு 5 காரு வாங்குறது, ஒரு 50 பவுன் நகை வச்சிருக்கிறது, 50 கிலோவுக்கு போயிட்டே பாருங்க. அந்த மாதிரி நம்ம சாதனைங்கிறது இந்த உலகத்தில் இதைத்தான் நம்ம இது பண்ணிடுவோம். நம்ம 5 காரு வச்சுருந்தாலும், 5 வீடு வச்சுருந்தாலும், 50 நகை வச்சுருந்தாலும் அதில் ஒரு சாவியை கொடுத்து நம்மளை அனுப்ப மாட்டாங்க. கார் சாவி வச்சுக்கிட்டே இருந்தாங்க, இந்தம்மா வச்சு கொண்டு போகட்டுன்னு கொடுக்க மாட்டாங்க. வீட்டுடைய பத்திரத்தில் ஒரு துண்டு கொடுப்பாங்களா? அதுவும் கொடுக்க மாட்டாங்க. போட்டிருக்கிற நகையில் எதையாவது ஒன்றை போட்டு அனுப்புவாங்களா? இல்லை. அப்போ நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை. சாதனைங்கிறது எது? நம்ம மார்க்கத்தில் உள்ள விஷயங்களை, அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுத்த அனைத்து விஷயங்களையும் ஒன் பை ஒன்னா கற்று அதன்படி வாழ்ந்தவர்கள் தான் சாதனையாளர்கள். இப்போ சபரி ரஹமத்துல்லாஹி அலைஹின்னு ஒரு பெரிய இறைநேசர். அவங்கள்ட்ட மாணவர்கள் எல்லாரும் படிக்கிறாங்க. அதில் 3 பேர் மட்டும் என்ன செய்கிறாங்க? இவங்கள்ட்ட எதையோ கேட்க வர்றாங்க, தயங்கி போயிடறாங்க. இது கொஞ்ச நாளாகவே நடக்குது. உஸ்தாது பார்த்துக்கிட்டே இருந்துட்டு 3 பேரையும் கூப்பிட்டு, என்கிட்ட என்னமோ கேட்க வர்றீங்க, ஆனால் என்ன செஞ்சுறீங்க? வேணாம், கேட்க வேணான்னு போயிடுறீங்க, என்ன காரணம் சொல்லுங்கள். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு உங்கள்கிட்ட கேட்டு ஒன்றும் ஆகாதுன்னு எங்களுக்கே தோணுது, அதனால் நாங்கள் போயிடுறோம். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க, அப்போ உங்களுக்கே அது தோணிடுச்சுல்ல, அப்போ விட்டுருங்க, என்கிட்ட நான் நீங்களாக கேட்குறது வரைக்கும் நான் கேட்க மாட்டேன்ட்டாங்க. கொஞ்ச நாட்கள் போயிடுச்சு. திரும்ப அந்த 3 பேருமே கேட்குறாங்க, எங்கள் மனசில் சந்தோஷமே இல்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை எங்கள் உள்ளத்துக்குள்ளே என்ன செய்யுது? சந்தோஷத்தை பூரா நாங்கள் என்ன செஞ்சிடறோம்? வெளியில் தேட ஆரம்பிக்கிறோம். உள்ளுக்குள்ளே தேடினா தானே சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷம் வெளியே இல்லை, உள்ளே தான் இருக்குது. அப்போ நான் என்ன செஞ்சிடறேன்? எனக்கு கிடைக்கலையே, காரணம் என்னங்கிறாங்க.
அப்போ அவங்க சொல்கிறாங்க, சபியான் சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, ஒரு ரூமுக்கு போயிட்டு வந்து சொல்கிறாங்க, அந்த ரூமில் 3 குவளையில் பால் வச்சுருக்கேன், அதை போய் நீங்கள் குடிச்சிட்டு வாங்கன்னு முதல்ல உள்ள ஒரு மனிதரை அனுப்புகிறாங்க. அந்த 3 பேரில் முதல்ல உள்ளவங்க போகிறாங்க. இப்போ முதல்ல உள்ளவங்க போய் என்ன செய்கிறாங்க, ஒரு ஒரு குவளையில் வெண்கல குவளையில் பால் இருக்குது, இன்னொன்றில் அலுமினிய குவளையில் பால் இருக்குது, இன்னொன்று மண் குவளையில் பால் இருக்குது. 3 குவளையில் பால் இருக்குது. 3 பேர் தானே கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க முதல்ல போனவங்க என்ன செஞ்சிட்டாங்க, 3ஐயும் பார்க்குறாங்க, வெண்கலம் தானே இருக்கிறதுலே விலை உசந்தது. இதில் இருக்கிற அலுமினியம் அதுக்கு பின்னால் உள்ள தானே. நம்ம உள்ள ஃபஸ்ட்டு போயிருக்கோம். நம்ம என்ன செய்வோம், அந்த பாலை குவளையில் இருக்கிற பால், வெண்குவளையில் இருக்கிற பாலை நம்ம குடிச்சிருவோம்ட்டு அவர் எடுத்து குடிச்சிட்டு வந்துட்டார். அப்போ நான் வரையிலே அவர் உள்ளத்தில் என்ன, நம்ம தான் முதல்ல வந்தோம், உயர்வான டம்ளரில் நம்ம குடித்தோம் அப்படிங்கிற எண்ணம் அவர் உள்ளத்தில் வந்துடுச்சு. 2வது உள்ளவரை போச்சிடுறாங்க. போய் பார்த்தா வெண்கல குவளை காலியாக இருக்குது, அலுமினிய குவளையிலையும் மண் குவளையிலையும் பால் இருக்குது. இதை பார்த்துட்டு பாரு, அவர் உள்ளே வந்து வெண்கல குவளையத்தையும் குடிச்சிட்டான் பாரு. மனசுக்குள்ளே அந்த எண்ணம், நம்ம முதல்ல வராமல் போயிட்டோம். 3 பேரில் யாராவது ஒருத்தர் போங்கன்னு தானே சொன்னாங்க. நம்ம எந்திரிச்சு வந்துட்டுனா வெண்கல பால் கிடச்சிருக்கோம். சரி, நம்ம குடிக்க சொல்லிட்டாங்க, அதனால நம்ம என்ன செய்வோம், அலுமினியத்தை குடிச்சிருவோம். ஏன்னா அதை விட மட்டமானது தானே மண் அப்படின்னு நினச்சி அந்த அலுமினிய குவளையில் இருக்கிற பாலை குடிச்சிட்டு வெளியே வந்துடுறாரு. வரையில் அவர் வந்து ஒரு கிரிப்னஸாக இவர் வரல, இவர் கொஞ்சம் டல்லாக வர்றாரு. இப்போ 3வது உள்ளவர் போகிறாரு, பார்த்தா 2 குவளையிலையும் பால் இல்லை, மண் குவளையில் பால் இருக்குது. இவருக்கு ஏகப்பட்ட டென்ஷன் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து இவங்க 2 பேரும் வந்து விலை உயர்ந்த இடத்துல குடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ மண்ணிலே தானே இருக்குது, உஸ்தாது சொல்லி விட்டாங்க குடிச்சிட்டு வாங்கன்ட்டு. குடிச்சிட்டாலும் நம்ம வெண்கோள பால் கிடைக்கலையே, இந்த பால் கிடைக்கலையே, அலுமினிய குவளையில் உள்ள பால் கிடைக்கலையே, மண்ணில் கூட தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இதுதான் போல நம்ம நசீபு அப்படின்னு ரொம்ப சோகமாக அந்த பாலை குடிச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ கேட்குறாங்க, அம்மா கன்னத்தில் கை வைக்காதீங்கம்மா. இப்போ கேட்குறாங்க, உஸ்தாது கேட்குறாங்க, 3 பேரும் பால் குடிச்சிட்டிங்களா? குடிச்சிட்டோம். அப்போ என்ன இதில் அந்த பாலில் நீங்கள் என்ன கண்டீங்க அப்படிங்கிறாங்க. குடிச்சிட்டு வந்த பாலில் உள்ள. அப்போ முதல்ல உள்ள சார், நான் வெண்கோளை அதில் குடித்தேன், வெண்கல குவளையில் நான் குடிச்சிட்டேன். சரி, நீங்கள்? நான் அலுமினியம், எனக்கு மண்ணு தான் கிடச்சி உஸ்தாத், நான் மண்ணில் தான் குடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ அவங்க சொன்னாங்க, பால் ஒன்று தான், அதில் போட்டிருந்த சுவையும் ஒன்று தான், அதில் இருந்த பாத்திரம் தான் வேறு. யாருக்குனாலும் அந்த பாலில் கூட சுவை தெரிஞ்சிச்சா? நான் உங்களோட பாலின் சுவை என்னன்னு கேட்டேன ஒழிய பாத்திரத்தின் சுவையை நான் கேட்கல. இப்போ நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த பாலுள்ள சுவையும் பாலில் உள்ள தெம்பும் தான் உங்கள் உடம்புக்குள்ளே போயிருக்கு. குவளையில் அந்த குவளையுடைய தன்மை உங்கள் உள்ளத்தில் போகலை, அது போகுமா? அப்போ இதில் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறேன்னு, சந்தோஷத்தை வெளியில் தேடக்கூடாது, உள்ளுக்குள்ளே தான் தேடணும். 1. 2வது, பாத்திரம் எது முக்கியம் இல்லை, நம்மளை அல்லாஹ் தஆலா ஒரு பாத்திரமாக தான் வச்சுருக்கான். அந்த பாத்திரத்தில் ஊற்றக்கூடிய பால் சுவை என்ன, நிறம் என்ன, அதில் போட்டிருக்கிற பொருள்கள் என்ன, இதுதான் உங்கள் சிந்தனைக்கு இருக்கணும். அப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் எதையெல்லாம் நீங்கள் ஊற்றுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். பிறரை பார்த்து இவங்க அப்படி இருக்காங்களே, இவங்க நல்லா இருக்காங்க, எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு நினச்சிட்டா நம்ம சந்தோஷம் என்ன செய்யும், வெளியே போயிடும். அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்லாஹ் கொடுத்ததில் நான் சிறப்பாக இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லா இருக்கேன், அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் ஒரு மனிதருக்கு வந்துட்டா பிரச்சனையை, அதாவது சோதனையை நம்ம சாதனைகளாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அந்த மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. இந்த இதில் இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, உலகம்ங்கிற பாத்திரம், அதில் நாமளும் ஒரு பாத்திரமாக தானே உட்காந்துருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நடிகர் தான், அவங்கவுங்க ரோலை அவங்கவுங்க நடிச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த விதத்துலையும் நம்ம குறைவா இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரையும் எல்லாம் ஒரே மாதிரி படைக்கலை, ஒரே மாதிரி குணத்தை கொடுக்கல, ஒரே மாதிரி கல்வியை கொடுக்கல, ஒரே மாதிரி தூக்கத்தை கொடுக்கல, எதுவுமே அல்லாஹ் ஒரே மாதிரி கொடுக்கல. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மளை எல்லாரையும் பார்த்துன்னா மனிதர்களேன்னு கூப்பிடுறான், மொத்தத்துக்கும் கூப்பிடுறான், பிரித்து கூப்பிடல. நம்பிக்கையாளர்களேங்கிறான், அதையும் பிரித்து கூப்பிடல. இரையச்சம் உள்ளவர்களேங்கிறான், அதையும் பிரித்து கூப்பிடல. அல்லாஹ் தஆலா நம்மளை ஒரே மாதிரி கூப்பிடுறான், ஆனால் தன்மையில் எல்லாத்தையும் மாறி மாறி வச்சிருக்கான். அப்போ சோதனைகள் வந்தாதான் சாதனை என்னங்கிறத தெரிய முடியுங்கிறதுக்கு இன்னும் ஒரு அரபியில் உள்ள கதை ஜமாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. மனிதனுக்கு சோதனை வரும்போது தான் அடுத்த ஸ்டெப்பு எப்படி வைக்கிறதுன்னு அவன் உணர்வானான்.
மற்ற படைப்பினங்கள்லாம் சோதனை வந்த பிறகு இல்லை, அதையே பாதுகாத்துக்கிறோம். இந்த இடத்துக்கு போனால் இது நடக்கும்னு மற்ற விலங்கினங்களுக்கெல்லாம் அல்ல அந்த அறிவை கொடுத்துருவான். இந்த மனிதன் மட்டும் என்ன செய்வான், முட்டிட்டு தான் குனிவான். ஒரு இடத்துல குனிஞ்சு தான் போகணும்னு இருந்தாலும் எதையாவது நினச்சிக்கிட்டு நிமிந்து போய் முட்டிட்டு அதுக்கு பிறகு வலிக்குதே. நம்ம தலை தட்டிருச்சுன்னு சொல்ல மாட்டோம், என்ன சொல்லுவான், நில தட்டிருச்சுன்னு தான் சொல்லுவோம், கல் தட்டிருச்சுன்னு தான் சொல்லுவோம், கால் தட்டிருச்சுன்னு யாரும் சொல்ல மாட்டோம். வலிகளை தூரம் படைப்பினங்களை மேலே மாற்றி விடுறது தான் அந்த மனிதனுடைய குணம். அப்போ அந்த மனிதனுக்கு பிரச்சனை வந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு எடுப்பான். இப்போ அதுக்கு அந்த ரெண்டாவது ரூமி ரஹமத்துல்லாஹி சொல்கிறாங்க, கடலில் ஒரு மீனவர் மீன் பிடிக்க போகிறாரு. நடுக்கடல் ரொம்ப தூரத்துக்கு போனால் தான் பெரிய மீன் கிடைக்கும் அப்படின்னு போயிட்டார். இப்போ என்ன செய்யற, அந்த பெரிய மீனை பிடிச்சி வரும்போது நாட்கள் ஆயிடுச்சு. மீன் என்ன செய்யும், பிடிச்சி போட்ட மீன் கொஞ்சம் நாளான வெயில் பட்டால் என்ன கெட்டுத்தானே போகும், அதோடைய உயிரோடு இல்லாமல் செத்து போயிடும், அப்படி இல்லாட்ட அது நொந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அடுத்தவங்ககிட்ட மசூரா பண்ணுறாரு. மசூரா பண்ண அவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து நீர் தேக்கத்தை உருவாக்குவோம். இந்த மீன் சாகாமல் இருக்கணுண்டா தண்ணிக்குள்ளே தான் போடணும். அந்த கடல் தண்ணியை நம்ம கடலுக்குள்ள கப்பலுக்குள்ளே வர வச்சு அந்த தண்ணி தேக்கத்துக்குள்ளே அந்த மீனை போட்டு கொண்டு வந்தோம்னா அது உயிரோடு வரும், நம்மளுக்கு விற்பனைக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் யோசனை சொல்கிறார். அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, இது பிரச்சனை வந்ததுனால தானே, மீன் செத்ததுனால தானே பிரச்சனையே, அது உயிரோட வைக்கணுங்கிறதுக்கு அந்த மைண்டு வேலை செய்ய ஆரம்பிக்குது. சொல்றது புரியுற மாதிரி இருக்கா? இப்போ அந்த மீனை என்ன செய்கிறாங்க, தண்ணியை தேக்கத்தில் வச்சு கொண்டு வர்றாங்க. இப்போ மீன் உயிரோட இருக்குது, ஆனால் அந்த மீனுக்குள்ள அந்த ஒரு தன்மை அதுகிட்ட இல்லை. ஏன்னா மீனை பொறுத்தளவில் ஓடிக்கிட்டே இருக்கணும். தண்ணிக்குள்ளே கிடந்தா கூட அது என்ன செய்யும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மீனுக்கும் ஒரு மூமினுக்கும் தொடர்பு இருக்கும்பாங்க. மீனுக்கும் மூமினுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. எப்படி ஒரு மீன் கடல் உப்புக்குள் தண்ணிக்குள்ளே மீன் கிடந்தாலும் அது உடம்புக்குள்ளே ஒரு சொட்டு உப்பு போகாமல் எல்லாம் பாதுகாக்கிறானோ, அதே போல் அந்த பூமிங்கிற துனியாங்கிற மாகுள்ள சுற்றினாலும் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் கசடு போகாதுன்றாங்க. கசடுன்னா எல்லா விஷயமும் அதில் அடங்கிடும். அப்போ மூமினுக்கும் மீனுக்கும் சம்மந்தம் இருக்கிறதுனால இந்த கதையை நம்மளுக்கு ஜமாலுதீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ என்ன செய்யறாங்க, அந்த மீன் உயிரோடு இருக்குது, ஆனால் அந்த மீனுக்குள்ள அந்த ஆற்றல் இல்லை. அப்போ மக்களுக்கு சொல்கிறாங்க, உயிரோடு இருக்கிற மீன் சாப்பிட்ட அந்த ருசி இல்லை அப்படின்னு உங்கள்கிட்ட அதுவும் விலை போகிறதுக்கு ரொம்ப குறைவாகுது. இப்போ இந்த என்ன பண்ணிடலான்னு சொல்லிட்டு அடுத்து என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க. அப்போ என்ன செய்வோம், இந்த தண்ணிக்குள்ளே ஒரு சுறா மீனை விடுவோம். இந்த சுறா மீன் மற்ற மீனை துரத்திக்கிட்டே இருக்கும்ல, இந்த மீன் என்ன செய்யும், அது கடலில் ஓடுறோமா குளத்தில் ஓடுறோமான்னு அதுக்கு தெரியல, தண்ணி தேவை அதுக்கு. இந்த இதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யும், மீன் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த முறை செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு இன்னொருத்தருக்கு ஒரு யோசனை வரும். இப்போ ஒரு சுறா மீனை பிடிச்சி இந்த நீர் தேக்கத்துக்குள்ளே விட்டுறாங்க. இந்த சுறா மீன் என்ன செய்யுது, விட்டு பிடிச்சி போட்ட மீனை பூரா துரத்த ஆரம்பிக்குது. மீன் ஆக்டிவாக இருக்குது. கரைக்கு கொண்டு வர்றாங்க, விலை அதிகமாக போகுது. மீனவர் சாதனை படைச்சிட்டார். இப்போ அவர் சாதனை படைக்கிறதுக்கு யாரு கருவியாக இருந்தா, இந்த சோதனை தானே. அந்த மீன் நொந்து போனதுனால அவர் என்ன செய்யலை, நொந்து போயிருச்சு, நான் இனிமேல் மீன் பிடிக்கவே போக மாட்டேன்னு உட்காரலையே. அடுத்த ஸ்டெப்பு என்ன இருக்குன்னு அவர் பார்த்தாரு. அவர் வாழ்க்கையில் அதை சாதனையாக மாற்றினார். அதே போல் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களில் உலகத்தில் யாருமே துன்பத்தை அனுபவிக்காதவங்க யாரும் கிடையாது, இன்பத்தில் மட்டுமே இருப்பவர்களும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் அப்படித்தான் நம்மளை மண்ணை குலைக்கையிலேயே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மண்ணை குலைக்கையிலேயே 3/4 பங்கு நீர் கவலை, 99% கவலை, 1% தான் மகிழ்ச்சி. அப்படி ஊற்றி தான் மண்ணை குலைச்சிருக்கான் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நடத்தும் போது உங்களுக்கு அதெல்லாம் சொன்னோம், யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அதாவது 3/4 பங்கு, அதாவது என்னென்ன கவலை, துன்பம், துயரம், பிரச்சனை, சோதனை, வேதனை, கோபம், பொறாமை, பெருமை, இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் 3/4 பங்கு. 1/4 பங்கு தான் மகிழ்ச்சி, சந்தோஷம், புன்சிரிப்பு, பிறருக்கு உதவுறது, பிறர்கிட்ட இருந்து உதவி பெறுறது, இது எல்லாம் 1/4 பங்கு. அப்போ நம்ம நேச்சுரலால் எப்படி மண் குலைக்கப்பட்டிருக்கு, அது கவலைங்கிற நீர் தான் அதிகமாக ஊற்றி குலைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் யார் எப்படி ஒருத்தரை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்னு கேட்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம என்ன செய்யணும், ஒரு புன்சிரிப்போட சொல்ல பழகணும். அல்ஹம்துலில்லாஹ் இருக்கேன்
அப்படிங்காம இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லாம் நாங்கள் சொன்னவங்களையும் சேர்த்து நான் என்னையும் சேர்த்தேதான் சொல்கிறேன். இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும் போதே நம்ம சிரிப்பு அவங்களுக்கு இருக்கிற கவலையை போக்கக்கூடியதாக இருக்கணும். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கோமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்து வரும்போதே அல்லாஹ் எப்படிப்பட்ட சோதனையை கொடுத்தான்? தந்தை இல்லைங்கிற சோதனை. தந்தை இல்லைங்கிற சோதனையை விட அன்னைக்கு அவங்க பிறந்த அந்த இரவு அவங்க வீட்டில் விளக்கேத்த எண்ணெய் இல்லை. உலகத்தினுடைய வெளிச்சத்துல ரசூல்லாவை பார்க்கல. அல்லாஹ் மலக்குமார்களுடைய அந்த வெளிச்சத்தை கொடுத்து தான் ரசூல்லாவுடைய முகத்தை காட்டினான். அப்ப இது சாதனை தானே. உலகத்துடைய வெளிச்சத்தை காட்டாம மலக்குகளுடைய ஒளியை கொடுத்து அந்த முகத்தை பார்க்க வைக்கிறது காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சாதனை. அவங்க சாதனை எது வரைக்கும் நம்மளுக்கு வருது? கியாமத்து நாள் வரைக்கும் நம்மளுக்கு சாதனைகளாக இருக்கு. எதை கொண்டு? ஸலவாத்தை கொண்டு. ஒரு முறை ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லி சொன்னாலே அல்லாஹு தஆலா 10 முறை நம்ம மேல ஸலவாத்து சொல்றான். நம்ம மேல ஸலவாத்துன்னா என்ன? இதே வார்த்தை திருப்பி இல்லை, உங்க பாவத்தை மன்னிச்சுட்டேன், 10 பாவத்தை மன்னிச்சு 10 நன்மைகளை கொடுத்து 10 தரஜாவை உயர்த்தி சுப்ஹானல்லாஹ் 10 விதமான கஷ்டங்களை போக்குகிறான். 40 விஷயம் வருதா ஒரு ஸலவாத்துக்கு? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முதல் சாதனையே நமக்கு ஸலவாத்தாக இருக்கு. இப்ப அதுக்கு பிறகு அவங்க வளர்ந்தது என்ன? தாயிடம் பால் இல்லாம அல்லாஹ் ஆக்கினான். இப்ப நம்ம பிறந்த உடனேலாம் நம்ம தாய்மார்கள்ட்ட அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ் பாலை கொடுத்த அல்லாஹ் ஏன் ரசூலுல்லாவுக்கு அந்த பாலை நிப்பாட்டுனா? சுப்ஹானல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு வளர்ப்பு தாயை அல்லாஹ் உருவாக்கி அவங்களை ஏழைகளாக ஆக்கி சூம்பி போன மாரோட அவங்க வர்றாங்க. ரசூல்லாவை சுமந்து போகும்போது அது நிறைந்த மார்பகமாக போய் அந்த பிள்ளைக்கு வளரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்குறான். இதுலையும் சாதனை படைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயிட்ட பால் இருந்தையிலேயே சாதனை. நம்மளுக்கும் ஒவ்வொருத்தருக்கு பின்னாலையும் ஒரு ஒரு சாதனைகள் இருக்கும். ஆனா நாம் அதை என்ன செஞ்சிட மாட்டோம். என்ன சொல்லுவோம்? என்ன போய் பொண்ணா படைச்சிட்டானே, ஆனா படைச்சிருந்தா ஆட்சியா புரிய போறோம், ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப என்ன சொல்லுவோம்? வீட்டுக்குள்ளேயே இருக்கையில சும்மா தானே இருக்க, அப்பவும் நம்ம இருக்க மாட்டோம். திருப்பி நம்ம எந்த வார்த்தையை தானே சொல்லுவோம். இது மனித இயல்பு. அப்போ ஒன்றை பார்த்து ஒன்று நினைப்பதை விட நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை நபிமார்கள் தொடரோட இப்படி ரசூலுல்லாவுடைய சோதனைகளை எத்தனையோ சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்க இறுதி நேரம் அவங்க வீட்டில் விளக்கேறிய தண்ணி இல்லை. ஐசா சித்திகார் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, இது என்ன தேவை, விளக்கேற்றிருக்கலாமேண்டு. அந்த எண்ணெய் இருந்தால் நாங்கள் குடிச்சிருப்போம் வேண்டாங்க பசிக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் ஜெய்துன் எண்ணெய் தானே குடிக்கப்பட்டிருந்துச்சு. நான் அதை குடிச்சிருப்பேன் வேண்டாங்க. அந்த அளவுக்கு வருவேன் அல்லாஹு தஆலா சாதனை படைக்க வச்சான். அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம இன்னைக்கு பசியில நம்ம அகப்படலை. பசியில் அகப்படுறோமா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயில் அகப்பட்டது மாதிரி அல்லாஹ் அகப்பட வைக்கல. அல்லாஹ் பாதுகாக்கணும். நோய்களை கொடுக்குறான் நம்ம பாவத்தை மன்னிக்க. ஒரு மூமினுடைய காலில் முள்ளு குத்துவது கூட அந்த மூமினுக்கு பாவம் மன்னிக்கப்படுவதற்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தலைவலி வந்தாலோ காய்ச்சல் வந்தாலோ எது வந்தாலுமே என்ன செஞ்சிடறாங்க? தாங்க முடியலையா அல்லாஹ், நம்ம கேட்குற சொல்ற வார்த்தை. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? தாங்க முடியாத பிரச்சனைய உனக்கு நான் சுமத்த மாட்டேன்னு வாக்களிக்கிறான். அந்த ஆயத்தை பக்ரா சூராவில் இருக்கிற ஆயத்தை எவ்வளவு தடவை ஓதுவோம். ஆனா நம்ம உள்ளத்துல அந்த அந்த உறுதி வருதா? உறுதி வந்துட்டா சாதனை தான். அந்த உறுதி வந்துட்டா எல்லாம் என் மேல சுமத்த மாட்டான். எனக்கு எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவு. இப்போ ஒரு கையிலேயே ஒரு பை கொண்டுக்கிட்டு போறோம், வெயிட்டா இருக்கு. யாரையாவது ஒருத்த வந்து இங்க ஒன்னாங்களே நான் குத்திட்டு வரேன், வயது நிமித்தமா நம்ம நடந்து போறதை பார்த்து யாரோ தெரியாது அவங்க ஒன்னாங்களேம்மா நான் கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன எவ்வளவு சந்தோஷம் கொடுக்கும்? கொடுக்குமா இல்லையா? அவங்க தன்னாலேயே வந்து கேட்டாங்க. அல்லாஹ் அவங்க உள்ளத்துல அந்த பிரியத்தை போட்டு நம்மளுக்கு கொண்டா வாங்கிட்டு போகக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான் அல்லாஹ். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம முகப்பத்தை அல்லாஹ் கொடுக்குறானே, அல்ஹம்துலில்லாஹ். நம்மளை அல்லாஹ் தஆலா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்ம எப்படி இருந்தவங்களை எல்லாம் இப்போ அல்லாஹ் தஆலா ஒன்று கூடி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்து சிரிக்கக்கூடிய வாய்ப்பை நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கானே. இது நம்ம ஏதாவது செஞ்சோமா? ஒருத்தரை காணாட்ட இன்னொருத்தர் தேடக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கானே, இதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி பண்ணோமா? இல்லையே. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு ஒருபோதும் நம்ம கைவிட மாட்டான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அல்லாஹ் நம்மளை செக் பண்ணிக்கிட்டே வர்றான். பசியை கொடுத்து நான் சோதிப்பேன் இருக்கான் அல்லாஹ்.
நோயை கொடுத்து நான் சோதிப்பேன் இருக்கான், விவசாயத்தை கொடுத்து நான் சோதிப்பேன் இருக்கான். குரான்ல 8 வகையான விஷயங்களை சொல்லியிருக்கேன்ல. மரணத்தை கொடுத்து சோதிப்பேங்கிறான், ஹயாத்தை கொடுத்துன்னு சோதிப்பேங்கிறான். அதிகமான ஹயாத்து இருப்பதும் ஒரு சோதனை தான். அமல் செய்யாம இருந்துட்டா, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முகப்பேரில் ஒரு அம்மாவை அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் இருக்காங்க, 102 வயசு. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, மாஷா அல்லாஹ். அவங்கள்ட்ட போய் நம்ம எவ்வளவோ விஷயங்கள் கற்றுக்கிறணும், அந்த அளவுக்கு இருக்காங்க. அவங்க வெறும் டீ நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிளேன் டீன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க போட்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கி குடிச்சிட்டு வந்து நாங்கள் போட்டு அவங்களுக்கு கொடுக்கல. அப்படின்னா அவங்க எவ்வளோ ஆஃபியத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருக்கான்னு பாருங்க. இன்னும் இப்போ முக்கியமாக நின்று தொழுகிறாங்க, தக்பீர் கெட்டி நின்று எந்திரிச்சு தொழுகிறாங்க. நான் ஃபர்ல மட்டும் நின்று தொழுகிறேம்மா, அல்லாதான் பொருந்திக்கிறணும், அதையும் கவலையோட சொல்கிறாங்க. எத்தனை வயசு? அப்போ அந்த ஆஃபியத்தை அவங்களுக்கு நல்லா அல்ல, நான் அமல் செய்யக்கூடிய ஆஃபியத்தை கொடுத்துட்டேன்னா அல்ஹம்துலில்லாஹ். அமல் இல்லாத ஆயிலையும் ஆஃபியத்தையும் கொடுத்தேன்னு, ஆயில கொடுத்தேன்னா என்ன செய்ய முடியும்? அமல் வேணுமே. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் அல்லாஹ் தருவான். அதை நீக்குவதற்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? வழிவகுத்து கொடுப்பான். அப்படிங்கிறதுக்கு தான் பிரச்சனைகள் தான் நம்மளுடைய வாழ்வை வலிமையாக்குது. நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் விருப்பமானது எல்லாம் அருகில இருந்துட்டாலும் நம்மளுடைய ரத்த ஓட்ட சீராக இருக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நான் கட்டிலில் படுத்துக்கிறேன், நல்லா காப்பா, அப்படிலாம் படுக்க விடக்கூடாது. நான் வேணுக்குன்னு படுத்துக்கிட்டு தண்ணி அள்ளி கொடுக்க ஒரு ஆள், கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமே, அவங்களுக்கு ரத்த ஓட்ட சீராக இருக்குமா? அவங்க வேலையை அவங்க பார்க்குற வேலை பார்த்துக்கிட்டு இருப்பவர்கள் எல்லாருக்குமே, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், அந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இதுக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். இப்போ கால் வலிக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு நொண்டி நொண்டி நடந்து போகிறோம், பின்னால் ஒரு நாய் ஓடியாரட்டுமே, அது நம்மளை துரத்தாது, நம்மளை துரத்தலை, சும்மா அது ஓடியாருது. நம்ம மனசுக்குள்ள இது நம்மளை துரத்துதோன்னு நினைச்சிட்டா கால் வலி தெரியும், கால் வலி தெரியுமா? அப்ப நாய் துரத்தும் போது ஒரு மனிதனுக்கு கால் வலி தெரியாம மறந்து போறோம் இல்லையா? அப்ப அல்லாஹ் சோதனைங்கிற ஒரு கயிறை கொடுக்கும் போது, யா அல்லாஹ் அந்த கயிறு நீ கொடுக்கக்கூடிய கயிறு, நம்பிக்கைங்கிற தவக்கலுங்கிற கயிறு இறப்பு, இது சாதனையாக எனக்கு மாற்றி கொடுத்துரு அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் பற்றி பிடிக்கக்கூடிய வல்லமையை ஒவ்வொரு படைப்புகளுக்கும் அல்லாஹ் தஆலா தரணும். ஒவ்வொரு படைப்புகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை சாதாரணமா படைக்கலை, ரசிச்சு படைச்ச படைப்பு பெண்ணினம். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சிரிச்சிட்டுலாம் படைக்கலை, எல்லாம் மண்ணை ஊற்றி எல்லாம் குழச்சி கிழச்சி என்ன செஞ்சான்? ஒரு மனித படைப்பாக படைச்சிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் தூங்க வச்சுருக்கான். இப்போ அவங்க முழிக்கிறாங்க, கண்ட ரூஹை கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி எந்திரிச்சு பார்க்குறாங்க, ஒருத்தருமே இல்லை. அப்போ ஆள் ரொம்ப டல்லாக இருக்காங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான்? வானவர்களை வலது பக்கம் 70,000 பேர், இடது பக்கம் 70,000 பேர், 70,000 மலக்குகள், 70,000 மலக்குமார்கள், பின்னாலே 70,000 மலக்குமார்கள், இவ்வளவு மலக்குமார்கள் புடைசூழ சிம்மாசனத்தில் அமர வச்சு 8 சொர்க்கத்தையும் எல்லாம் சுட்டி காட்டுறான். எல்லாம் சுற்றி காட்டுறான், பிரபஞ்சங்களை எல்லாம் காட்டுறான். காட்டிட்டு வந்து அல்லாஹ்வின் முன்னால நிப்பாட்டிட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்லை. நம்ம தந்தை இருந்த நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பார்ப்போமே, ஒரு சின்ன சிரிப்பு கூட அவங்களுக்கு வரல. அல்லாஹ் கேட்குறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, ஆதமே உங்களுக்கு இவ்வளோ என்னுடைய பிரபஞ்சங்களை பூரா உங்களை காட்டினனே, அதை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கலையா? ஏன் அல்லாஹ் நீ எல்லாம் நல்லா தான் படைச்சிருக்க, எல்லாம் அழகாக தான் இருக்கு, நானும் பார்த்துட்டேன், அப்போ ஏன் அந்த உங்கள் முகத்தில் ஒரு பூரிப்பு இல்லை? எல்லாம் இருந்தாலும் என் இனத்துல ஒன்று கூட இல்லையே, என் இனத்துல. அப்போ நம்ம முன்னால் எல்லாமே கொட்டி இருந்தாலும் நம்ம எதை தேடுவோம்? இல்லாததான் தேடுவோம் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செஞ்சான்? அப்படியே உங்கள் இடத்துல தான் கேட்குறீங்களான்னு சிரிச்சிட்டான். அல்லாவே சிரிச்சிட்டு இவங்களுக்கு சிறு தூக்கத்தை கொடுக்குறான். அதுக்கு பிறகு விழா. நம்மளை மண்ணை வச்சுலாம் குலைக்கலை, நம்மளை மண்ணை வச்சுலாம் குலைக்கலை, கோணலான எலும்பை உருவுறான். அல்லாஹ்வால எல்லாம் முடியும் இல்லையா? கோணலான எலும்பை உருவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சிரிச்சிட்டு படைத்த படைப்பு தான் பெண்ணினம். ஆனால் சிரிப்பை தொலைச்சிட்டு இருக்கிற இனம் தான் அல்லாஹ் நம்மளை அனைவரையும் புன்னகையை மட்டும் ஊக்காம அந்த புன்னகையின் மூலமாக பிறருக்கு
ஈமானை ஏற்றக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்தருள்வானாக. அஸ்மா அலி அல்லாஹு தாலா, அஸ்மா பின் அபுபக்கர் அலி அல்லாஹு தாலா அனுகுமா, அதாவது ஆயிஷா சித்திகார் அலி அல்லாஹு தாலாவுடைய சகோதரி. அவங்க ஒரு முறை வர்றாங்க. முதல்ல ஒரு மெல்லிய ஆடை உடுத்தி வர்றாங்க. அந்த ஆடையை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ஆடை பெண்ணுக்கு உரியது இல்லைங்கிறாங்க. போயிட்டு ஒரு முரட்டு ஆடையை உடுத்திக்கிட்டு வர்றாங்க. சரியான வெயில் காலம். அப்போ சொல்றாங்க, மற்றவங்க சொல்றாங்க, இவ்வளவு முரட்டு துணியை நீங்க உடுத்திருக்கீங்களே. அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு என்ன எப்படி ஆடை உடுத்தரும்னு ரசூல் சொல்லி கொடுத்துருக்காங்க, அந்த அடிப்படையில் நான் உடுத்திருக்கேன், எனக்கு இது ஒரு சிரமமாக இல்லைன்றாங்க. இன்னைக்கு நாம அந்த வெயில் காலம் வந்துருச்சு. வெயில் காலம் தானே இது. அதுலேயும் வெயில், நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்துல எல்லாம் ஒரு மஞ்சள் கலந்த வெயிலை தான் பார்த்துருக்கோம். இப்போ பாருங்களேன், வெள்ளை கலந்த வெயிலாக தான் இருக்கு. நரகத்துடைய நெருப்பு தான் மூச்சு, நரகம் விடக்கூடிய மூச்சு தான் வெயில். இந்த வெயில்லையே அல்லாஹு தாலா அது என்ன செய்யுமா, கொதிச்சு 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 அந்த கங்கு எல்லாம் தணலாக மாறும், தணல் எல்லாம் கருப்பாக அந்த இதாகும், அப்புறம் புகையாக மாறும். அதுக்கு பிறகு பெருமூச்சு விடுவது வெயில். அதுக்கு பிறகு திருப்பி தளண்டு திருப்பி இப்படிதான் அதோடைய நரகத்துடைய நேச்சுரலான படைப்பே அதுதான் நல்லா படைச்சிருக்கான். இப்ப அந்த தணல் வெள்ளையா மாறிடுச்சு போல, இப்ப சாம்பலா மாறிக்கிட்டு வருது போல. வெயில பாருங்க, நம்ம எல்லாரும் பாத்துருக்கீங்களே, ஒரு வித்தியாசமா இருக்கு. நீங்க எல்லாம் காலையில வெளியே வர்றீங்களா என்னன்னு தெரியல. என்ன வெயிலா இருக்குன்னு ஏசியை போட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும். வெயிலையே பார்க்காத பெண்கள்லாம் நிறைய பேர் இருக்கும். அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, முத்தத்து வெயில் முகத்துல படாம வச்சிருக்காங்கம்பாங்கல்ல, அந்த மாதிரி வாழக்கூடியவர்கள் இருக்கும், இல்லைன்னு இல்லை. ஆனாலும் அந்த வெயில் போடும்போது அல்லாவின் அருக்கொடை இல்லையா, வெயிலும் அருக்கொடை தான். வெயில் இல்லாம உலகத்துல வாழ முடியாது, காத்து இல்லாம உலகத்துல வாழ முடியாது, மழை இல்லாம உலகத்துல வாழ முடியாது, நெருப்பு இல்லாம உலகத்துல வாழ முடியாது. எல்லாமே அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு நிஹ்மத்தா தான் கொடுத்துருக்கான். அப்ப அந்த வெயிலை பார்த்து என்ன கேட்கணும், யா அல்லாஹ் இந்த வெயிலையும் எங்களுக்கு பலனுள்ளதாக ஆக்கக்கூடிய அல்லாஹ், உன் குளுமையான மழையை இறக்கக்கூடிய அல்லாஹ். மரங்கள் கேட்கிற துவா தான் நம்மளுக்கு மழை, ஆடு மாடுகள் கேட்கிற துவா தான் நம்மளுக்கு புற்பூண்டுகள் பச்சை பசையில எல்லாம் நம்மளுக்கு வர்றது, எல்லாம் மற்றது கேட்கிற துவா தான். அல்லாஹ் ரிஸ்க் அடைப்பவன், நம்மளை ஒருபோதும் கைவிட்டுற மாட்டான்னு. பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையும் அல்லாஹ் தான் தந்திருக்கான், அவன் தான் நீக்கி வைப்பாங்கிற எண்ணத்தோட நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம பொருந்தி வாழக்கூடியவர்களாக இருந்தால் நாமளும் இன்ஷா அல்லாஹ் சாதனை படைக்கக்கூடியவர்களாக இருப்போம். எப்படி மீனுக்கு சுறா மீன் சுறுசுறுப்பா இருந்துச்சுல்ல, சுறா மீனை விட்டதோன்னு மீன் சுறுசுறுப்பா மாறிச்சு. அப்ப நம்மளுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது தண்டனை இல்லை. நம்ம சொல்லுவோம், என்ன பாவம் செஞ்சேன்னா தெரியலையே, அடுத்தடுத்து பிரச்சனையா இருக்கேன். அடுத்தவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா தான் தெரியும் அவங்க பிரச்சனை. சொல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் எவ்வளவோ பேர் சுமந்து கொண்டு இருக்கோம். ஏன் யார்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது, ரப்புல் ஆலமீன்கிட்ட சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ் அவன் பார்த்துக்கிருவான். விட்டவனும் அவன் தான், விளக்குறவனும் அவன் தான், அதனால அவன் பார்த்துக்கிருவான். நம்ம என்ன செய்யலாம், நம்ம கீழே உள்ளவர்களை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு கீழே உள்ளவர்களை பாருங்கள், மேலே உள்ளவர்களை பார்த்து பொறாமைப்படாதீர்கள். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்ப பிரச்சனையை நம்ம சாதனை ஆக்குவதற்கு தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே என்ன சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ் நிச்சயமாக துன்பத்துடன் தான் இன்பம் இருக்கிறதுங்கிறான் அல்லாஹ். ஃபைன்னமா அல் உஸ்ரி உஸ்ரன் இன்னமா அல் உஸ்ரி உஸ்ரா. அதை ஒரு தரம் சொல்லிட்டா விட்டுருக்கான், நம்ம அறிவுக்கு புலப்படாதுன்னு 2 தரம் திருப்பி சொல்றான். துன்பத்துடன் தான் உங்களுக்கு இன்பம் இருக்குங்கிறான், இன்பத்துல துன்பம் இருக்குன்னு சொல்லல. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கே என்ன சொல்றான், உங்களுடைய முன்னால இருந்த வாழ்க்கையை விட நான் உங்களுக்கு பின்னால உங்களுடைய வாழ்க்கையை நான் ரஹ்மத்தை ஆக்கி கொடுக்கவில்லையான்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப நம்ம 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 நினைக்கலாம், நம்மள ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு படிப்பினையை சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் போகுது. எல்லா நாட்களும் நம்மளுக்கு சிறந்த நாட்கள் தான். சரி, நம்ம நாட்கள் சரியில்லைன்னா, நம்ம அமல் சரியில்லாத நாட்கள் எல்லாம் நம்ம நாட்கள் சரியில்லை, அவ்வளவுதான். நம்ம அமல்களில் எந்த இடத்துல விடுறோமோ அந்த இடத்துல அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. நஷ்டவாளிகள் தான். அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிஹ்மத்தையும் நம்ம எப்படி பெறக்கூடியவர்களாக இருக்கணும். அதை விட்டுட்டோம்னா என்ன ஆகும், அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. அப்போ நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இந்த இஸ்லாத்துல பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லைங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு, அவங்க என்ன செஞ்சாங்க, கடல்ல புயல்ல அந்த மீனுடைய வயிற்றுல அந்த இருளில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மாட்டி தத்தளிச்சு அந்த திக்ரு ஓதுனதுனால தான் நம்மளுக்கு யூனுஸ் களிமாட்டே கிடைச்சிருக்கு. அவங்க பட்ட பிரச்சனை
இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு தீர்வாக வருதா இல்லையா? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் சொல்லும்போது அது சாதாரண திக்ருன்னா சாதாரண திக்ரு தான். மீன் வயிற்றுல இருந்து வெளிவர்றதுக்கு அல்லாஹ் இது ஒரு கருவியா வச்சான். எனக்கு இந்த துன்பத்துல இருந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு அல்லாஹ் நீ அருள் புரியா அல்லாஹ்ன்னு நம்ம ஓதிட்டோம்டா, நிச்சயமா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? நம்மள கொண்டு வரும். ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த பொறுமையும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அந்த நாவையும் நம்மளுக்கு கொடுக்கல. நம்ம நினைக்கிறோம் ஒரு தஸ்பி எடுத்து வச்சு அப்படி ஓதுவோம். ஓதிட்டு 100 முடியும் போயில 100 ஓதிட்டேன், இன்னும் அல்லாஹ் இந்த பிரச்சனையை தீக்கலையே. அதுக்கு பேரு ஈமான் கிடையாது. நம்ம செய்வதை செஞ்சிட்டோம்டா அல்லாஹ் தருவது வரைக்கும் காத்திருக்கோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை கடற்கரை ஓரமா வர்றாங்க. ஒரு எறும்பு தண்ணி கடல்ல இருந்து வெளியே வந்துகிட்டு இருக்கு. அந்த எறும்பு எப்படி வெளியே வந்துச்சுங்கிறத பார்க்கல. எறும்புக்கு தண்ணிக்குள்ள என்ன வேலை? எப்படி இது போயிட்டு வருது? அந்த கடற்கரை ஓரமா வருது எறும்பு. தண்ணி இருக்கிற பகுதியில பெரும்பாலும் எறும்பு வராதுல்ல. என்னைக்காவது பாத்ரூம்ல எறும்பு வச்சு பார்த்துருக்கோமா? ஏன்னா அதுக்கு தெரியும் அங்கே போனோம்டா நம்ம தண்ணியில முழுக வச்சிருவாங்க எல்லாரும். அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் அதுக்கு தெரிஞ்ச அந்தந்த இடத்துல தான் அதை அமைப்பான். இப்ப கேட்குறாங்க, கடற்கரை ஓரமா நீ வர்றிய, உனக்கு இங்க என்ன வேலை இருக்கு? அப்போ அந்த எறும்பு சொல்லுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, நான் ஒருவருக்கு சாப்பாடு கொடுக்குற பொறுப்பா அல்லாஹ் என்கிட்ட கொடுத்துருக்கான், அதை நிறைவேற்றிட்டு வர்றேன். உனக்கு சாப்பாடு கொடுக்குற பொறுப்பை கொடுத்துருக்கானா? யாருக்கு கொடுக்குற? கடலுக்குள்ள ஒரு கருப்பு பாறையில கண்ணு தெரியாத புழு இருக்கு. அந்த புழுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு தடவை நான் கொண்டு ரிசுக்க கொண்டு கொடுக்கணும். அல்லாஹ் என்னையே ஏவி இருக்கான். எப்படி சொல்லுது? அல்லாஹ் கொடுத்த அந்த வேலைய ஒரு தைரியமா, தக்குவாவா, தவக்குலா ஒரு நபிட்ட நின்று சொல்லுது. உலக அரசர்கிட்ட நின்று தைரியமா சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கடலுக்குள்ள நீ எப்படி போவ? இந்த தண்ணியில நீ இந்த பக்கம் கரையோரமா வந்ததையே நான் நீ எப்படி இங்க வந்தேன்னு நான் கேட்டேன். நீ எப்படி கடலுக்குள்ள போவ? அல்லாஹ் எனக்கு வாகனத்தை அமைச்சு வச்சிருக்கான். எனக்கு அல்லாஹ் வாகனத்தை கொடுத்துருக்கான். ஓ வாகனம் என்ன? தவளை. தவளையுடைய நாக்குல நீர் படாது. தவளையுடைய நாக்குல வெளி நீர் படாது. அல்லாஹ் அந்த நாக்குல என்னைய போக வைப்பான். அந்த தவளை என்ன செய்யும்? கொண்டுகிட்டு போகும். நான் ஒரு பச்சலை உன்னுடைய சக்தியில நீ என்ன கொண்டு போவ? அந்த புழு திங்கக்கூடிய அளவுக்கு உள்ள பச்சலையை அல்லாஹ் என்னை எடுக்க சொல்லி கொடுத்துருக்கான். அதை கொண்டுகிட்டு நம்ம தவளைட்ட தவளை என்ன செய்யும்? கடற்கரை ஓரமா வந்து நிக்க, நான் வர்ற டைம் தெரியும் அதுக்கு. இப்போ ஊபரை புக் பண்ணிட்டு வாசல்ல நிக்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து அது நிற்கும். இப்ப அதில் நான் போய் என்ன செய்வேன்? அந்த புழுக்கு கொடுத்துடுவேன். கொடுத்ததுக்கு பிறகு அது ஒன்றாந்து என்னை கரையில ஏற்றி விட்டுரும், இறக்கி விட்டுரும். இது அல்லாஹ் எனக்கும் அந்த தவளைக்கும் கொடுத்துருக்கான். ஆனா ரிசுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அதை கொடுக்க சொல்லி என்ன ஏவுறான்? நான் சின்ன படைப்புன்னா நினைச்சிட்டீங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திட்ட நெருப்பு கேட்குது. என்னாலையும் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு ஒருவருக்கு உணவு ஊட்ட முடியுது. அல்லாஹ் எண்ணெயை புழுவாக ஆக்கி புழுவை எறும்பாக ஆக்க அவனால முடியும். ஆனாலும் எண்ணெய கொடுக்கக்கூடிய எறும்பாக மாற்றிருக்கான். புரிகிற மாதிரி இருக்காமா? ஒரு எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். இன்னைக்கு நம்மளை கொண்டு எத்தனை பேர் உதவி பெறுவாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம குடும்பத்துல உள்ளவங்களையாவது இன்ஷா அல்லாஹ் நேர்வழிப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம முயற்சி மட்டும்தான். நம்மளால அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கவும் முடியாது. நம்ம சொல்லி இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லி நம்ம இப்போ என்னைய வேணா சொல்லிக்கிறேன், உங்களையெல்லாம் இல்லை. என் கணவர்கிட்ட சொல்கிறேன், தகஜத்தை விடாமல் எழுந்திரிச்சு தொழுங்கன்னு சொல்லிடுறேன். எந்திரிச்சு தகஜத்தை தொழுகிறாங்கன்னு வைங்க. நான் எத்தனை பேர்கிட்ட சொல்லுவேன்? நான் சொல்லி தான் தொழுகிறாங்க. சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன்னா? நான் உங்களையெல்லாம் சொல்லலப்பா, நான் என்னையே சொல்லிக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்? நான் சொல்லி தான் செய்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க. அல்லாஹ் ஏன் நாவை அசைக்க வச்சு அவங்களுக்கு இதாயத்தை கொடுக்க நாடி இருக்கான். அந்த தொழுகை அல்லாஹ் தஆலா தொழுகக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கான். இந்த எண்ணம் நம்மள்கிட்ட வந்துட்டாலே நம்ம சாதனையாளர்கள் தான். சோதனைங்கிறது சாப்பாடு இல்லாமல் கடனோட கவலையோட அந்த 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 பிரச்சனை இந்த பிரச்சனை இது மட்டும் சோதனை இல்லைம்மா. அன்றைய நாள் அன்றைய அமல் செய்யாமல் இருந்தாலும் அதுவும் சோதனை தான். அன்றைய நாள் இப்போ இந்த நாள் நாளைக்கு வருமாங்கிறது வராது. இன்னைக்கு போன செவ்வாய்க்கிழமை போனது தான். நீ நாளைக்கு வரும்போது கிழமையும் மாறுது,
பேரும் மாறுது, சூழ்நிலைகளையும் அல்லாஹ் என்ன எப்படி எப்படி வச்சிருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் மனதில் ஆழ பதிய வைப்போம். நம்ம ஈமானுடைய வலுவை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம்டா நம்மளையும் அல்லாஹ் சாதனையாளர்களாக மாற்றணும். வெறும் 13 வயசு பாலகர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 13 வயசு பாலகர். இந்த வரலாறை சொல்லிட்டு நம்ம நிறைவு செஞ்சுருவோமா? 13 வயசு பாலகர், அவங்கள கொண்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? நெருப்பு குண்டத்தில் வீசக்கூடிய அந்த சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்குறான். அவங்க சொன்ன அந்த ஈமானிய வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ், அந்த வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை. இப்போ ஹஸ்புன் அல்லாஹ் நம்ம சொல்கிறோம், தப்பு இல்லை, நம்ம எல்லாம் செய்தா சொல்லணும். ஆனால் குரானில் ஹஸ்புன் அல்லான்னு வராது, ஹஸ்பி அல்லாஹ் தான் வரும். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த வார்த்தையை அவங்க எந்த அளவுக்கு சொன்னாங்க? ஏன் ரப்பு எனக்கு போதுமானவன், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாலும் சரி, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாலும் சரி, எல்லா மலக்குமார்களும் வந்து 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 கேட்குறாங்க. யாருக்கு என்ன சொல்லிட்டாங்க? ஹஸ்பி அல்லாஹ், அந்த ஈமானிய வார்த்தை. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை நமக்கு இருக்கா? எப்படி கொழுந்து விட்டுக்கூடிய அந்த நெருப்புக்குள்ள உங்களை போட போறாங்க அப்படிங்கும்போது எத்தனை பேர்கிட்ட உதவி தேடுவாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தேடுனாங்களா? ஹஸ்பி அல்லாஹ்ன்றாங்க, அந்த ஈமானுடைய வார்த்தை. அவங்கெல்லாம் நபி, அதனால அப்படி இருந்துட்டாங்க, நம்ம சாதாரண மனிதர் தானே. அப்போ அவங்களுடைய வரலாறை எதுக்கு அல்லாஹ் குரான்ல சொல்றான்? அதை சொல்லி கொடுக்கறது எதுக்கு? நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்மளுக்கு அல்லாஹ் தந்திருக்கானே. அப்போ எதுக்காக? நம்ம மன உறுதிப்படுத்துறதுக்கு தானே. இப்போ நம்ம பேசும்போதும் கேட்கும் போதும் நம்மளுக்கு அந்த ஈமானிய உணர்வு வரும், நிச்சயமா வரும். ஆனா அதை திருப்பினால செயல்படுத்துவோமா? ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதா? இல்லை பாதுகாக்கணும். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை, இல்லை பிரச்சனைகள் வருதா? அப்போ அந்த நேரம் சொல்லி பார்ப்போமே, ஹஸ்புன் அல்லாஹ், ஹஸ்புன் அல்லாஹ், ஹஸ்புன் அல்லாஹ். ஏன் ரப்பு எனக்கு போதுமானவன். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய ரிசுக்கு எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளவு பேசணும், இங்கே எவ்வளவு இடங்கள் இந்த உலகத்தில் நான் பார்க்கணும், எந்த இடத்துல போகணும், எல்லாத்தையும் அல்லாஹ் நிர்ணயம் பண்ணி தான் என்னை இறக்கி விட்டுருக்கான். அல்லாஹ் தாயின் வயிற்றுலேருந்து உலகத்தில் அல்லாஹ் எனக்கு வர வச்சிருக்கான். அப்போ அப்படிப்பட்ட ரப்பு என்னை கை விட்டுருவானா? அதுதான் ஹஸ்புன் அல்லாஹ். எல்லாத்துக்கும் போதும். சும்மா நம்ம ஹஸ்புன் அல்லாஹ் நிமல் வக்கீல், ஹஸ்புன் அல்லாஹ் நிமல் வக்கீல் நம்ம ஓதுறது, மனசுல ஈமானி அந்த உணர்வு வந்து பிரச்சனைக்கு இதுதான் சாதனை அப்படின்னு நம்ம நினைச்சு, அதாவது சோதனைக்கு இதுதான் சாதனைன்னு நினைச்சு நம்ம ஓதிட்டோம்டா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்ட பிரகாரம் நம்மளை அல்லாஹு தஆலா சாதனையாளர்களாக நம்மளை ஆக்குவான். அல்லாஹ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு பூட்டு இருக்கு, அல்லாஹ் பூட்டையும் படைச்சு சாவியும் தான் படைச்சிருக்கான். எவ்வளவு பெரிய வீடு! அந்த ஹால் இப்போ பெருசு, இந்த ஹால் இப்போ பயன் பண்ண இந்த ஹால் பெருசா இருக்கு. இதே அளவா வாசம் வச்சிருக்கான்ல. இதே அளவு வாசம் இருந்தா என்ன ஆகும்? எந்த இடத்துலையும் வீட்டுக்கு தகுந்த வாசல் கிடையாது, வாசலை சின்னதாக்கியிருக்கான். அந்த வாசலுக்கு தகுந்த பூட்டு யார்கிட்டயாச்சும் இருக்கா? என்னப்பா கம்முன்னு இருக்கு, இந்த மாதிரி என்ன பூட்டு சாவிக்கு வந்துருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. உள்ள இயல்பா கேட்கிற இருக்கா? சரி, பூட்டுக்கு தகுந்த சாவி இருக்கா? அல்லாஹ் ஒரு தீர்வு இல்லாத சோதனையை தரமாட்டான். அதுதான் பிரச்சனையை தரும்போதே அதுக்கு தீர்வையும் அல்லாஹ் தந்துடுவான். ஒரு நோயை தரும்போதே அதுக்குள்ள தீர்வையும் தந்துடுவான், அதுக்குள்ள சிஃபாவையும் அல்லாஹ் தந்துடுவான். ஒரு மாத்திரையை படைச்சிட்டு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? நோயவே கொடுக்குறான். அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக. நோய் இல்லாத வாழ்வை தாயா அல்லாஹ் நம்ம கேட்க கூடவே கூடாது. ஏன் அல்லாஹ் ஆஃபியத்தான வாழ்வத்தா, அதுலேயே அது அடங்கிரும். நோய் இல்லாத வாழ்வு இருந்தோன்னா நம்ம நான் ஜனாசா, இப்போ எனக்கு நோயே வரக்கூடாதுன்னு நினச்சேன்டா ஜனாசா தான். ஜனாசாவுக்கு தானே நோய் வராது. ஹயாத்தோடு இருந்தோம்டா நோய் வந்தால் தான் அந்த உணர்வு நம்மளுக்கு தெரியும். ஒரு தலைவலி வந்தால் கூட அது நோய் நம்மளுக்கு, ஒரு மூமினுக்கு நோய் மன்னிக்கப்படுறது, பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக வேண்டி அல்லாஹ் அந்த நோயை கொடுக்குறான்னு நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, நாம் எந்த அளவுக்கு அந்த நோயை, இதுவும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பிரச்சனை தான், இதுலேயும் அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு சாதனையை தருவான். அப்படின்னு நம்ம இன்ஷா அல்லாஹ் மனதில் ஆளை பதிய வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை அழுதுகிட்டே வர்றாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, தோழரை ஏன் அழுகிறீங்க? சஃபான் ரலியல்லாஹு தஆலாவுக்கு காய்ச்ச, அதை பார்த்துட்டு எனக்கு அழுகையா வருது. அவருக்கு காய்ச்ச தீந்து போன்னு அழுகிறேன், இல்லை அவங்களுக்கெல்லாம் காய்ச்ச வருது, எனக்கு வரலையேன்னு நினைச்சு அழுகிறேன்.
அப்ப ஒரு மூமினுக்கு என்ன காய்ச்ச வந்தா நோய் விலகும் நம்மளுக்கு. அதாவது பாவங்கள் மன்னிக்கப்படும் அபூபக்கர் சித்திக் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு நாம நல்லா இருப்பதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம். நான் இன்னைக்கு 5 இட்லி சாப்பிட்டேன் யார்ட்டையா சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். அந்த நேரத்தில் ஒரு 2 இட்லி தின்னுட்டேன்னு வைங்களேன், என்னன்னு தெரியல, சாப்பிடவே முடியல, 2 தான் சாப்பிட்டேன். சாப்பிடவே முடியலைன்னு சொல்லிடுவோம். ஆனா முடியுதுங்கிறது நேரத்துல சாப்பாடு ஆகட்டும், செல்வம் ஆகட்டும், எல்லா விஷயமாகட்டும், நம்ம நல்லா இருக்கும்போது மன மகிழ்ச்சியை வெளியில காட்டிட்டா அல்லாஹ் தாலா என்ன செய்யறான், நீ இன்பமா இருக்கும்போது என்ன நினைச்சீல, இப்ப உனக்கு பிரச்சனை வரும்போது நான் அதுக்கு தீர்வை கொண்டு வந்துறேன். நம்ம இன்பமா இருக்கிற நேரத்துல எந்த நேரம்லாம் அல்லாஹ் நினைக்காம இருக்கோமோ அந்த பிரச்சனை வர்ற நேரத்துல அவ்வளவு தூரம் தள்ளி போடுவானா. ஏன் நீ நினைக்காம இருந்த நேரமெல்லாம் இப்ப ஏதாவது பிரச்சனை வந்துட்டா என்ன செய்வோம், அல்லாஹ் அல்லாஹ் அல்லான்னு முறக்காபாவில் போயிடுவோம் இல்லையா? என்ன முசல்லா, என்ன தொழுக, என்ன தஸ்பீஹு, என்ன சஜதா, அல்லாஹு அக்பர் எல்லாம் நடத்துவோம். அல்லாவே அழகா சொல்றான், பிரச்சனை வந்திருக்கல என்னை கூவி கூவி அழைச்ச, இப்ப நீ கண்டுக்கிறாம போறியேங்கிறான். இதை விட பெரிய வசனம் நம்மளுக்கு வேணுமா? நம்ம யாருக்காவது ஒரு உதவி செஞ்சிட்டோம்னா என்ன செய்வோம், நான் செஞ்ச உதவிய நன்றி கட்ட தரமா மறந்துட்டு போறாங்க பாரு, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க பாரு, சொல்லுவோமா இல்லையா? ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லிடுறானா? சொல்ல மாட்டான். அப்ப அல்லாஹ் நம்மளுடைய பிரச்சனைகளை நிச்சயமா தீர்க்கிறதுக்காகத்தான் ஒரு சோதனைன்னு அல்லாஹ் தருது. நபிமார்களுடைய வரலாறை 25 நபிமார்கள் வரலாறையும் நம்மளுக்கு அல்லாஹு தாலா படிப்பினையாக குரான்ல கொடுத்துருக்கான். அந்த குரானை நம்ம உணர்ந்து ஓதி அதுல உள்ள படிப்பினையை பெற்று சோதனையும் சாதனையாக்கின நபிமார்கள் வாழ்ந்த பூமி தான் இது. நாமளும் இன்ஷா அல்லாஹ் அதை உணர்ந்து நம்மளுக்கு அல்லாஹ் தந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தி சோதனையை சாதனையாக மாற்றக்கூடிய வல்லமையுள்ள அல்லாஹ்விடம் துவாவை கேட்டு வெற்றி அடைவோமாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலை. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد या रब्बी सल्ली वसल्लिम. वालेकुम सलाम रहमतुल्लाहि व बरकातुहू. अस्सलामु अलैकुम.